Hi everyone, Assalamu alaikum. Welcome back to my channel Shazia Tamil Kitchen. So இன்னைக்கு ரொம்ப குயிக்கா 5 நிமிஷத்துல இட்லி மாவு யூஸ் பண்ணி ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்க போறோம். So வீடியோ ஃபுல்லா பாருங்க. என்னோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Shazia Tamil Kitchen-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நான் 3 கப் இட்லி மாவு எடுத்திருக்கேன். அது கூட பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள். உப்பு நான் சேர்க்கல, ஏன்னா மாவில் ஏற்கனவே உப்பு இருக்கனால நான் உப்பு ஆட் பண்ணல. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் அதெல்லாம் சேர்த்துருக்கனால மாவு நல்லா தண்ணி விடும். ஸோ நம்மளுக்கு போண்டா நல்லா வராது. ஸோ அந்த மாவு திக்னஸ்க்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரவை சேர்க்க போகிறோம். ரவை நல்லா ஃபைன் ரவையாக இருந்தால் நீங்கள் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய ரவையாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸி ஜாரில் ஒரு 2 பல்ஸ் கொடுத்துட்டு அதை கொஞ்சம் நல்லா பொடியாக்கி இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ரவை நல்லா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம ரவை சேர்த்தனால ரவை நல்லா ஊறணும். அப்போ தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ ரவை ஊறுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இது இப்போ 5 மினிட்ஸ் ஊறுற டைமில் இப்போ நம்ம இதுக்கு ஒரு சட்னி அரைக்க போகிறோம். இப்போ வாங்க சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ரெட் சில்லி 6 எடுத்திருக்கேன். 3 பூண்டு நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் 3 சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி பெரிய வெங்காயம்னா அதில் ஒரு பாதி சேர்த்தா போதும். ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சட்னி ரெடி. இதுக்கு நான் தாளிச்சிட்டேன். கடுகு உளுந்த பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு இதை நான் தாளிச்சிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட சட்னி ரெடி. கார சட்னி ரெடி. இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்படி எடுத்து போடுமே பார்த்திங்கன்னா அந்த நல்லா பால் மாதிரி விழுது பார்த்திங்களா, இதுதான் கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு வர வரையும் இருக்கணும். அப்படி உங்களுக்கு மாவு தண்ணியாகவே இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கிள்ளி போடுற அளவுக்கு இருக்குது. நல்லா குட்டி குட்டியாக பால்ஸ் எடுத்து விடுங்க. நம்ம போட்ட உடனே அது கீழே இருந்தால் அதுவே உப்பி மேலே வரும். ஸோ அதுதான் மாவு கரெக்டான பக்குவத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். நல்லா போட்ட உடனே எப்படி அதுவே உப்பி, நம்ம எழுப்பி விடவே தேவையில்லை, அதுவே உப்பி மேலே வரும். இப்போ பார்த்திங்கன்னா இது எவ்வளோ போட முடியுதோ நீங்கள் அந்த அளவுக்கு போட்டு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா மிதமான தீயில் வச்சு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு கோல்டன் ப்ரௌன் வர வரையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். டீ டைம் ஸ்நாக்கில் இது ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிகினர் குக்கிங்கில் இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா கூட இது எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. ஸோ எல்லாருமே செஞ்சு பாருங்கள். இட்லி மாவு கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஒரு வாட்டி ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். அது சட்னியோடு தொட்டு சாப்பிடுமே அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. ஸோ ரெண்டுத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாசியா தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் நான் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். Until then, it's bye from Shazia Tamil Kitchen. Thank you for watching.